சிக்கல் 46 சிக்கல் என்ன எவ்வளவு சிக்கல் வெற்றியாக அனைவரும் ரத்னாபுரி ஒட்டாண்டவரம் வைலா சுடக்கம் மாயா மொழிக்கும் கத்திரிக்கா தோட்டத்திலே கத்திரிக்கா குதிகாரே 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 டாலி எங்கன்னா அத்துட்டு போகிறான் எங்கடா போற அப்படிதான் ஒருத்தன் வந்தான் அவன் ஊர் பேர் சொன்னான்னா அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டான் இப்ப நான் ஒரு பக்கம் சொல்றேன் சூத்து நான் குத்துறதுல விட்டு வச்சுக்கிட்டேன் பெருமாடா குத்துகைடா குத்துகைடா எங்கடா போற எங்க போற நம்மளால முடியாது ஏன் ஜாப்டில அடி வாங்க மாட்டீங்களா வரவெல்லாம் நான் அதிகத்து இப்ப எங்க அம்மா பெத்து போட்டு வச்சுக்கிறோம் நாங்களா கஷ்டப்படல என்ன கஷ்டப்படுற உட்காந்து கிக்கு புக்குன்றா அவரு டொக்கு பண்றாரு இந்த பக்கம் சிஞ்சான்னு போடுறான் இல்ல நீ நானே கேக்குறேன் நீ அச்சு நான் செத்துட்டேன் எங்க அம்மா நீ புள்ள குடிக்க நீ போய் பாத்தியா நீ தான் உங்க அம்மா புள்ள குடு சொன்னா என்ன பண்ண எங்க அம்மா பிள்ளையா வருவியா சொல்றோம் கம்பல் வாங்கிட்டு மாதிரி 7 லட்சம் கட்டிட்டு கிளம்பிடு 7 லட்சம் ரூபா பணம் யார் வச்சுன்னு கொடுத்தான் சத்தியமா உண்மைதான் பொய் சொல்ல மாட்டேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் எங்க அம்மால வச்சு நீ எங்க அம்மால வச்சு அர்த்தம் மாத்தியோட சி சின்னம் சிறவல்ல அம்மாவை சாட்சியா வச்சிருந்தா ஓனர் பணம் கொடுத்துறாரு பணம் கொடுத்தல பணம் வேணுமா ஆமா போய் எங்க அம்மா சிவகாமி மயிர் புடுங்க சிவகாமி அம்மா மயிர் புடுங்க பணம் கொடுத்துறாரு என்ன ஹவுசிங் கிடையாது பூவரசனா யாருன்னே தெரியாது இந்த உலகத்துல என்னைக்கு ரோஜா நாடகம் கால வச்ச உலகங்க புகழ் சாப்பிட முடியும் எத்தனை உண்டா 4 நாள் உண்டா சும்மா தோன்றேன் நாங்க துட்டு குத்து தூண போறோம் வித்தியாசம் இதுல போற கஷ்டப்படுறேன்னா துட்டு குத்து வாங்கி சாப்பிடுறதுக்கும் நம்ம உரிமையா சாப்பிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குமா ஆனா இத்தனை வருஷத்துல நீங்க தான் வச்சு பாத்துக்கிறேன் பொழுங்க உண்டு நம்மளுக்கு தெரியும் தெரியும் அது உள்ள கட்டி நான் தெரியாது அவனுக்கு வீட்டினுடைய அருமை ஒரு நல்லது கட்ட தெரிஞ்சா பரவாயில்ல ஐயா இப்படியா ஐயா அவங்க வீட்டுல 2 ஏக்கர் நிலங்குதுங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் நிலம் எங்க இருக்குது அவனுக்கு தெரியாது ஒரு நாள் மழை வருதுன்னா நம்ம மாட்டாவதான் கட்டுறாங்க படுபாய் போய் பக்கத்து விட்டு மாட்டாவதான் கட்டுறான் அதுவும் சேவல் மாதிரி இது சேவல் மாதிரி அதுவும் தெரியாது இதுவும் தெரியாது நம்ம என்ன மாடுன்னு தெரியா அப்ப கூட பாயா இது மாடு பால் குடிக்கு போது ஆட்டா கறியை தேடி ஒதுக்கிட்டியா மாடு பால் குடிக்கும் போது ஆட்டா கறி ஒதுக்கிட்டா பால் குடி போச்சா அதுதான் சொல்றான் மாடு பால் குடிக்கும் அப்புறம் தான் என் சித்த போட்டு போன்னு சொல்லிட்டு வந்து என்னடா ஆனா மாடு நீ ஓடி முட்டுக்கணும் அந்த மாதிரி எங்களுக்கு நான் மாடு அப்படின்னு அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் நம்மளுக்கே தெரியும் சொல்லு பச்சை பயிறு விநாயகரை பிடித்த ஒரு தோப்பன் சொல்ல ஒரு இனிப்பான பலகாரம் எத்தனை ஊர்ல போய்கிற அது அப்படிதான் விநாயகரை பிடிச்சதுன்னு சொல்றியா நேத்தியா தேவையா சிக்கன் பக்கோடா துண்டு வரோம் அது அவ்வளவு விநாயகர் அந்த விநாயகர் விநாயகர் பெருமான்றா முதல் கடவுள்டா விநாயகர் பெருமாள் உக்கால போய் 4 பேர் மாத்துறாங்க விநாயகர் தூணு வைடாங்க என்ன சொல்றேன்னா முடியாது நான் வேற என்ன வேலை நாடகத்தோட அதிக மரியாதை எங்க போனா பூவரசம் வரல இருந்தா முதல் கேள்வி அப்படி சொல்ல வீடு போய்
செய்வேன். நான் ஏன்னா படவேட்டில் போய் ஒயின் ஷாப் வச்சு போச்சுக்கிறேன். அது சுவையான உணவுங்க. ஏன்னா சருகத்து போச்சுக்கிறேன். ஒயின் ஷாப். ஆமா. டேய் நாட்டக்கலை கேடுறா. எவ்வளவு நல்ல தொழில் இருக்குதுடா. அந்த தொழிலுக்கு போகணுமா? ஆமா அண்ணா. சரா இனிமே ஊரு ஒரு ஒயின் ஷாப் தரேன். எதுடா? இனிமே வரணும் ஊரு ஒரு ஒயின் ஷாப் தரேன். ஏன் வரணும்? 145 ரூபா இருக்கிறான் சருகு. சரிங்க. ஆமா பாட்டிலோட ரேட்டு கவர்மெண்ட் ரேட்டு 140 அந்த அட்டை பெட்டியில இருந்து எடுத்து கொடுத்தா அம்மா தாயாரு 5 ரூபாய் 5 ரூபாய். இதுல 100 ரூபாய் பெட்ரோல், 20 ரூபாய் தண்ணிக்காரு, இது 10 ரூபாய் சைடிச்சா. எங்க போச்சா? சரி அப்படிதான் வைக்கிறது. ஏன் அதை குடிக்காத விட்டாதான் கை கால் குடைச்சல், தோள்பட்ட வலி, தசை பிடிப்பு, தசை வலி, முடக்கவாதம், இளம்பிள்ளைவாதம், தீக்காய் தன்பு போன்றவர்களுக்கு இருக்கிறது படவேட்டு ஒயின் ஷாப். எங்க அம்மா வச்சுக்கிறேன். எங்க அம்மா நீ வச்சுக்கிறேன். இவ்வளவு கஷ்டம் மானகத்தையா குடிக்கிறேன். கஷ்டமா குடிக்கிறேன். ராஜா நீ கஷ்டமா குடிக்கிற. பொம்பளை காலையில இருந்து எவ்வளவு வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு கஷ்டமா நான் குடிச்சா குடும்பம் என்ன ஆகும்? அவங்களாம் குடிக்க கூடாது. இந்த வீட்டுல சண்டை வரது தேவைன்னா இந்த பொம்பளை தான். பொம்பளை தான் சத்தியமா எங்கன்னா குத்துவோம் குத்துவோம். வாங்கணுங்கண்ணா மை சாங்குன்னு கேளுங்கண்ணா. உடறண்ணா மை ஃபீலிங்குங்க. உனக்கு குடும்பல வைத்திய சொல்றான். இல்ல நான் உனக்காகிறேன். பொம்பளை சண்டை வரதுக்கு காரணமா வீட்டுல பொம்பளை தான். ஏண்டா ஆம்பளையாங்கட கஷ்டம் காலம் கட்டி ஏந்தி போறானா விவசாயம் செய்வான். வான்மாரா இருப்பான். எங்கன்னா போய் வரும்போது கஷ்டப்பட்டு வரும்போது ஒரு குவார்டர் குடிப்பான். குஷ்டு வரானா பொம்பளை என்ன பண்ணு தெரியுமா? ஒரு ஆம்லேட், ஒரு ஆப்பாயில் பொடிமா செஞ்சு வீட்டுல வைக்கணும். அவன் வச்சீங்கன்னா வருவான், சாப்பிடுவான், கம்முன்னு பார்த்துவான், குடும்பம் நல்லபடியா போகும். அவன் குடிச்சிட்டு வரும்போது தான் போதில் இருக்கும்போது என்ன நீ புடிக்கிட்டு வந்துட்டான், நீ தான் கஷ்டப்பட்டு வருவா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவன் போதில போக்கு மூஞ்சில கொடுத்துறான். அப்புறம் புள்ள லப சிந்துட்டு ஓடும், பொண்ணு லப சிந்துட்டு ஓடும். உடனே போன் எடுத்து வச்சுக்கிட்டு அண்ணா என் கூட்டுக்காரி என்ன அடிச்சுட்டான், நீ டைவர்ஸ் பத்திரத்தை எடுத்து என்ன டைவர்ஸ் பிரிச்சு விட்டுருந்த. அப்புறம் வேற எவ்வளவு இச்சுக்கணும் ஓடுறது எல்லாத்துக்கு சொல்லு. என்னடா அப்படிதான் பாட்டுல போட்டு வச்சிருக்கேன். அவன் தான் குடியாதான் எந்த தேவையாது கொஞ்சம் யாருக்கு இப்பெல்லாம் பாட்டியா பாட்டு அவரை அச்சுங்க எரியில் எழுபத்தி கிடையாது. பாடுகிட்டு பாடி போட்டு தண்ணியை தான் ஊற்றிடுவோம். நான் அப்புறம் ரொம்ப வெறுப்பு வச்சுங்க. ஊராமுக்கு சரப்பியா போடுவேன். ஊராமுக்கு சேர்த்தா ஓடிக்க முடியாது. நம்பூர் சேர் 10 நிமிஷம் ஏன் பிறந்தாய் மகனே டீ குடிச்சுக்கிறேன். டீ குடிச்சா மூத்தத்தை குடிச்ச மாதிரி நான் குடிச்சு போடலாம். டீ குடிச்சு வரேன் அதை கேட்க மாட்டேன். என்ன வந்து சமாளிச்சுக்கிறா என்ன பண்ண சரி விட்டு விசிட்டு வாங்க. நீங்க விட்டுக்கிறீங்களா? எங்க அத்தா எங்க சித்தாத்தா எங்க அக்கா நீ சொல்லு. தம்பி
ஏனாமீஸ்வரா இது ஒரு கம்னரா நேற்று தோண்ட உள்ள கேன் தண்ணி இல்ல அதனால தம்பி தோண்ட கட்டிச்சு தம்பி ஏனாமீஸ்வரா அண்ணா குஞ்சு போட்டு எவ்வளவு மழை நூறுன்னு அம்மாச்சியா ஈடுக்குடி ஒண்ணு புதுசா டீ பார்க்க ஏன் சக்காத்தி எவ்வளவு அதை போட்டுக்கிறான் சக்காத்திங்க உனக்கு சக்காத்திங்க தம்பி தம்பியே திலகமே மானாயின் தம்பியே படகுல திலகமே மானாயின் தம்பியே 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 வாடாய மச்சானே கடல் வச்சிரு போறா வாடாய மச்சானே படம் வாங்கி சொல்லுவோமே வாடாய மச்சானே எங்கிட்டு போய் வந்தா என்ன நம்ம சீனண்டா காலமோடு போறீங்க அந்த மெஷின் நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி பரிமாறோம் பாசத்தை. நீங்க 2 பேரும் யாரு? நீ அண்ணன் என்ன பண்ணீங்க பாசத்தை பரிமாறீங்க. நாம 2 பேரும் மரம் மாறி நிக்கிறோம் எல்லாம் மாறுங்க. யாரு யாரு? வாய் மச்சான் சகலபாடி ஏய் எனக்கு ஒண்ணும் புரியல. போய் மச்சான் சகல அவன் கூட பிறந்த தங்கச்சியை நான் கல்யாணம் நீ செய்திருக்கேன். திருமணம் செஞ்சீங்க. என் மொண்டாட்டியா வச்சுக்கிறோம். ஆமாயா ஆமா. டேய் 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 மாநில மசலா நான் சொல்றீங்க. அவ கூட பிறந்த தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கல்யாணம் பண்ணிரு. என் மொண்டாட்டியா வச்சுக்கிறோம். ஏய் டேய் அடிக்குமாடா இது அடிக்குமா அவனே இந்த வேலை செய்வானா? நீ ஏன் தப்பான புத்தி புத்தி அது என் வீட்டுல அப்பா அண்ணன் என் சொந்த பந்தம் யாரும் கிடையாது. 300 நாள் கிட்ட ஆகி போச்சு. ஒரு ராத்திரி ஓய்வு கிடையாது. ராத்திரியில பொண்டாட்டி தனியா விட்டு வர முடியுமா? அதனால நான் ராத்திரி ஆனா நீ மண்ண போயிருமா அண்ணன் வீட்டுல இருமா அப்படின்னு அண்ணன் வீட்டுல விட்டுட்டு நான் கூத்தர வந்துருவேன். உலகத்துல எப்ப எப்படிலாம் எவன்லாம் பிறகுறான் கடவுள் பச்சுக்கிறான். ஆனா உங்க 2 பேரும் பச்சாம பசுமா கொள்ளைங்கிற பாமுனி செம்முனி எப்படி இருக்கு 2 ராமுனி இது செம்முனி 2 பேரும் ஆமா கடா குட்டி போட்டு குட்டி தம்பி செல்லம் சிறு வயதாம் இருவரும் நம்முடைய தாயாதி வம்சம் சூரபதமன் சொல்லக்கூடிய கொடி அரக்கர்களை அகம் செய்தவன் யார் அவன்? கோமநாட்டி பையன். ஜோதியா முடித்த குமரன் கோமநாட்டி பையன். அவனுக்கு நிகராக நாங்கள் இருவரும் பதவி கொண்டிருந்தோம். வேறில்லாமல் 7 கிழக்கப்பால் ரத்னாவரி கோட்டை அமைத்து வல்லனாக சேர்ந்து வருகிறோம். இருந்தாலும் நாங்கள் என்ன செய்தோம்? 6 வயதிலே சென்று பிரம்ம தேவனை நோக்கி கடுமையாக தவம் செய்தோம். கடும் தவம். பிரம்மாஸ்திரம் களத்திலே விழுத்தான். இந்த பிரம்மாஸ்திரம் எப்போது பழிக்க வேண்டும் கேட்டேன். இந்த பிரம்மாஸ்திரம் பழிக்க வேண்டும் என்றால் 16 வயதிலே சென்று இருவரும் சிவன வேண்டி தவம் செய்தார். இந்த பிரம்மாஸ்திரம் உங்களுக்கு பழிக்க வேண்டும் விழுத்தான். ஈசனை கண்ணால கண்டு ஈசனுடைய கண்முன்னே தோன்றி ஈசன் திருநாவினார் பரமனை குடித்து ஈசனுடைய வளத்தை பெற்றார். எவருக்குமே கிட்டாத அந்த பிரம்மாஸ்திரம் அப்போதுதான் உங்களுக்கு பழிக்கும். அப்படி 16 முடிந்து விட்டது.
இந்த 16 வயதிலே அல்லும் பகல பரமது ராணியம் சிவனே சிவனே என்று வேண்டி தவம் செய்து பெருமாத்திரத்தில் மகிழ பெற வேண்டும். இந்த உணர்ந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் என்றால் உடலுக்குள் ஒடுங்கியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், அக்னி. அது இல்லை என்றால் ஒண்ணுமே உலகமே இயங்காது. ஆமா, அந்த பஞ்சபூதங்களால் எங்களுக்கு மரணமே நேரக்கூடாது என்ற வளர்ச்சி. அருமையான புத்தி ஐயா. எவனுமே யோசிக்க முடியாது. பஞ்சபூதங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அப்படி இருக்கும்போது பஞ்சபூதங்களால் உங்களுக்கு அழிவு என்பது நேராது. இறப்பற்ற ஒரு ஜீவனம் மட்டும்தான் முடியும். சரி, அப்படி இருந்தாலும் எங்களுக்கு மிக வெல்வதற்கோ கொள்வதற்கோ எவ்வளவு இருக்கிறார்? எவனோ பாடுறா, நம்ம 4 பேர் பேசிக்கிறோம். நம்மள வெல்வதற்கோ கொள்வதற்கோ ஆள் யாருமே கிடையாதுன்னு பேசிக்கிறோம். எவனோ சொல்ற அந்த இது இருக்குதா, என்ன பேரு? மக்காசோளம். மக்காசோளம். அந்த தோட்டத்துல எவனோ சாராயன்ன்றான். 2, 4, 6, 8, 10 அவன் வேணும். 50 ரூபாய்க்கு 100 ரூபான்னு இருப்பாங்க. அதனால அவனுக்கு வேணும். எந்த புத்தி போனாலும் லட்ச புத்தி போவதும் சொல்லுவாங்க. பத்தியா, என்னதான் நாயை குழப்பாட்டி நடுவுல பொட்டு வச்சா வாழை குறைச்சின்னு எங்க போவோம், அங்கதான் போவோம். அவன் என்ன சாராயனா சொன்னான்? எவ்வளவு குறிக்கிறோம் அவன் யாரு என்று பார்த்து வேண்டும். சொல்லப்படாத உள்ள விடு. மகனாக பிறந்து நாதன் என்று பெயர் வைத்து நல்ல முறையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அரசன் அஞ்சு கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளும் என பழமொழிக்கிறாங்க. நான் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்பது என் தக்கன் கொடுத்த சாபம். ஆனால் நான் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாமல் என்னுடைய சிரசாகப்பட்டது 1000 சுக்கராக போக வேண்டும் என்று சாபத்தை பற்றி அடியேன் நான் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். கலகம் செய்ய வேண்டும் என்றால் எங்கே செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும்? எம்பெருமான் நாராயணன், கோவிந்தன், கண்ணன், 19ஆர கதாநாயக மூர்த்தி பரந்தாமன் இருக்கிறார். பரந்தாமனை பறிந்தால் என் கழகத்திற்கு சரியான வழி கிடைக்கும்.
மூலகம் சென்றேன், மூவர் ஆசையும் பெற்றேன். ஆனால் பரந்தாமனை தரிசித்தால் என் கனகத்திற்கு உண்டான வழி கிடைக்கும். பரந்தாமனை தரிசிக்கலாம். அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. அறிவோம் நமோ நாராயணாய நமகே. பரந்தாமா, பத்தவதாரம் கொண்டவனே, உன் கருணையே கருணை. உன்னை படிந்த காரணத்தால் கலகம் கிடைத்து விட்டதே என்று எவ்வளவு அழகாக எனக்கு அனுபவித்து விட்டாய். எங்கே கலகம் இன்று செய்ய வேண்டும், எங்கே புறப்பட வேண்டும், யாரை சந்திக்க வேண்டும்? ரத்னாபுரி கோட்டை ஆண்டவர் கூடியவர்கள் அரக்கர்கள் வாதாபி இரதாவை சந்தித்தால் என் கலகத்திற்கு வழிபடைக்கும் என்றது பரந்தாமன் அனுபவித்து விட்டார். புறப்படுகிறேன். உன்னுடைய திருப்புகழை பாடிக்கொண்டே பத்திரல் போட்டும் பக்தாஜரனே நாராயணா நாராயணா போட்டும் பக்தாஜரனே நாராயணா வாருடாமும் பரமதயாளா நாராயண. அறிவோம் நாராயணா. பத்திரல் போட்டும் பக்தாஜரனே நாராயணா வாருடாமும் பரமதயாளா நாராயணா. அறிவோம் நாராயணா. நல்லவராக இருந்தா வழியை விட தீவிரம் இருந்தா வந்த வழியாடி தோற்றம் பேருக்கு உத்தரவு. நாராயண வானுடாம் பரமதயாளா நாராயண. அறிவோம் நாராயணா. நாராயணம் நாராயணம் நாராயணம். ஆள் இல்லாத ஒரு ஆராயணமா வாங்கப்பா வாங்க வாங்க. நீங்கள் இருவரும் யாரப்பா? ஆரணி கோரப்பாய். நீங்கள் விரிச்சு போட்டு போயிட்டு படங்கப்பா. படுத்தா யாருப்பா காலைல அம்மாவை வாங்கப்பா? நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்க பாக்கத்த முதுல பிள்ளை பிள்ளையே தான் கொடுத்துருப்பாங்க. பரவாயில்லையாப்பா? பேசுகிறா நீ? ரொம்ப நாள் 20 வருஷம் பழகடா பாருடா. ஒரு தட்டுல ஒன்னா சாப்பிட்டா 2 பேரும் ஒரு கிளாஸ்ல பிப்பிட்டி பிப்பிட்டி கடி கடிங்க தண்ணிடா. நட்பு பழக்க வழக்கம்டா. ஆமா, எப்பவுமே நீ சித்திரை வைகாசி தான் இந்த பக்கம் வருவீங்க. இப்ப என்ன ஆடி மாசமா ஒத்துக்கிறீங்க? யாருன்னு நினைத்து பேசுகிறா தெரியல. கிணத்துல தூர் வாடுறோம் அவரு கிடையாது. ஒரு பஸ் ஸ்டாண்ட் பழையட்டு கோயில பூ வித்துங்கிறாங்க. ஏங்க பூ தான் விக்கிறியா? மண்டியிலையும் கையில இது மாதிரி சுத்தின்னு இருப்பா. எப்படி? சரி, அது கூட மாறு கணக்கு கொடுக்குறியா முழம் கணக்கு கொடுக்குறியா? அப்பெல்லாம் இருந்து ஒரு நேரத்தை மாறு. இப்பெல்லாம் ஏதுரா முழம் தான். அதுல கூட எல்லாம் சுருங்கி போச்சு. அரை முழமா இப்போ. ஏன் கேக்குறீங்க? ஏன் ஒரு மாறு பூ வாங்கி மண்ணு வச்சுக்கா. எங்கிட்ட 4 பொண்ணேட்டி வச்சுக்குவாங்க. அப்படியா? பரவாயில்ல. யாரு? முண்டாட்டி, வீட்டுக்காரி, சம்சாரம், ஏற்கனவே கொழுப்பு சாமி மூதேவி பயிர் 4 ஒண்ணுதான்டா. இல்ல பட்ட சிலேபி அவதாரம் பிடிச்ச பேடைகளே. கருதுல போச்சவன முண்டா கோபி வாத்தார திருவண்ணாமலை கோபுரம் முட்டை. அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? நாமருக்கு புலால் பூசி போறா நீங்கள். புலால் பூசி போறா நீங்கள். மகாராஜன் மகாராஜன் சுத்த சைவம். எதுவுமே அசைவம் எதுவுமே சாப்பிட மாட்டார். ஆனா 6 மணி வந்தா 4 கிலோ கவாப் மட்டும் கோதுருவார். அடியா அது வேற. ஆளை பார்க்கும்போது என்னடா நெத்தி நிறைய பட்டை, உத்தராட்ச கொட்டை, கையில வச்சுக்கிறார் கட்டை மொத்தத்தி ஒரு பொட்டை. யாரா பொட்டை? கையில வந்துச்சு. என்னை பார்த்தா பொட்டை கேக்குறீங்க? கையில வந்துச்சுங்க. டேய் உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? முடிஞ்சு போச்சு. டேய் உனக்கு ஆயி போச்சு. நீ ஆயி போண்டா உச்சா போண்டா அறியா கேக்குறீங்க. இது முடிஞ்சது. திருமணம் முடிந்து விட்டதா? உனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா? 2. ஷாபாஷ். உனக்கு இருக்கிறார்கள் 3. எனக்கு தெரியுமே. எனக்கு ஞான திஷ்டா தெரியும். கொண்டாடி குடுதோனே ஆந்தானே. டேய் மாமா செவுல் நாத்துக்கு உனக்கனா மத்த வேற யாரு இருந்தா பாச்சு அச்சு மக்கா மக்கா சொல்லிட்டு போடுவேன். நானு எலி வரையில உள்ள சொல்லி வைப்பா.
ஏண்டா இவ்வளவு கோவம் இருக்கு? இல்ல. டேய், எனக்கு கூட தெரியாத மாட்டேன் நீ கூட ஒரு புள்ள அது தெரியாதா? கடவுள் அனுகிரகம் இருக்க வேண்டும். புத்திர பாக்கியமா புத்திர பாக்கியம்டா. அனுகிரகம் இருந்தால்தான் குழந்தை பிறக்கும். உனக்கு திருமணம் முடிந்த 2, உனக்கு 3, ஆனால் திருமணமே ஆகவில்லை. அடியேருக்கு 60 பிள்ளைகள் உண்டு. 60 புள்ளிகளா? ஆமாண்டா. டேய், விளக்கமா சொல்லு. இது புரியவில்லையா? இல்ல. ஒரு நேரத்தில் உங்களை போன்று கர்வத்தோடு இருந்தேன். எங்களை போல உங்களுக்கு ஏறிக்குது பாரு கர்வம். டேய், உலகத்துல யாருக்குமே கிடையாதா? அப்பேற்பட்ட கர்வம் எனக்கு ஒரு நேரத்தில் உண்டு. ஒரு நேரத்துல ஏன் என்ன கர்வம் தெரியுமா? தன்னிஷ்டையாகும். என்ன பிரம்மச்சாரி விரதம் பூண்டேன். அந்த பிரம்மச்சாரி விரதத்தை பாழ்படுத்த முடியாது என்று கர்வத்தோடு இருந்தேன். இதை பார்த்தார் மகாவிஷ்ணு என்னுடைய பாட்டனார். எப்படியாவது நாரதனுடைய கர்வத்தை அழிக்க வேண்டும் என்று என்ன செய்தார்? மோகினியாக அவதாரம் இருந்தார். அவரோடு ஒன்று சேர்ந்து 60 பிள்ளைகள் பிறந்தவர்கள். மேலமலை இருக்கிற மூணு காரிகாரம் கிடையாது. கீழே உட்காந்து அவனு அடி முட்டாள் கிடையாது. அப்பே பெரிய சொல்லிப்பாங்க. கற்ற கலைஞரை விட அமர்ந்து பார்க்கக்கூடிய அறிஞர்கள் தான் உயர்ந்தவர்கள். மேடமலை என்ன பேசினாலும் உண்மையா கிடையாது ராஜா. என்ன உண்மையா அதை மட்டும் ஏன்டா உங்களுக்கு எத்தனை பள்ளி போட்டு கதையில யாரு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். போட்டுகளை போட்ட நீ போட்ட வேஷம் போட்ட வேஷம். ஒரு நாளைக்கு ஒரு கலங்க செய்யலனாக்கா 1000 சுக்கலாக போக வேண்டும் என்று இவன் மூதாதைய டக்குன்னு கொடுத்த சாபம். அதுக்கு பொழுது போறதால கலங்க கிடைக்கல. வேற வழி ஒண்ணு பண்றதுக்கு முடியாதுன்னு சொல்றதால மகாவிஷ்ணு தண்டிச்சுவாடு இருக்கும் பொழுது அவர் முன்னாடி போய் எப்படியா மைக்கு ஏதாவது ஒரு செய்யறதுக்காக ஆம்பளை போட்ட வேஷம். போட்ட வேஷம் போட்டு மகாவிஷ்ணு சேர்ந்து 60 பிள்ளை பண்ண. அந்த 60 பிள்ளைங்க யாரு சொல்லு? 60 பிள்ளைகளும் பூலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 60 பிள்ளைகளுடைய பேர் தெரியுமா? பிரபவ விபவ சுக்ல ஆங்க பிரமோதிஷ்ய பிரபவ சுக்ல இதெல்லாம் 60 புள்ளிங்க பேருனா. தமிழ் வருட பிறப்பு. வருட பிறப்பா? என் பிள்ளைகள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் நீங்கள் பூலெல்லாம் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். பூலோகவாசிகள். என் அப்பா இருக்கிறாரே படிக்கிறார். எல்லாரும் பச்சை சாப்பிட்டா உட்காந்து. அது கிடையாது. நாளைக்கு விநாயகர் தூக்குறாங்க. அது கிடையாதா? தூக்குறாங்களா? விநாயகர் எடுக்கிறாங்க. விநாயகரை தூக்குறாங்க. என்ன வச்சிடறாங்களா? இல்லங்க அவன் தான் பேசுறான். நீயும் பேசலாமா? யார சொல்றான்னு முதல்ல. 2 வாட்டியத்தோட எடுத்து மாதிரி சிலையில கறிப்பாங்கன்ற. சிலையில கறிக்கிறாங்க. சிலைய தண்ணியில கறிக்கிறாங்க. நாராயணா இன்னும் வைத்திருக்கிறாயா? என்ன சீக்கிரம் சிருஷ்டிக்கிறார். சிக்கன் 65 ஜீவராசிகள் தோற்று வைக்கிறார். உட்கார்ந்து படிச்சது யாரு? என்னுடைய தந்தை. உங்களுடைய தந்தை? ஆமா. டிவி இருக்கிறவரா? என்னுடைய தந்தை தான்டா. அந்த பெட்டிக்காரங்க இருந்தாரா? இவர்களை படித்தது அடியாருடைய தந்தை தான். குருநாதர் ஆபரேட்டரா? என்னுடைய தந்தை தான்டா. என்ன படிச்சதா? குருநாதர் ஆபரேட்டரா? அனைவருமே படுத்து என்னுடைய தந்தைதான். என்ன படிச்சது உங்க அப்பானா? ஆமா. பொழு அடிக்கணும். ஒரு நேரம் போல இருக்க மாட்டேன் சொல்லிருந்தாங்க. என்ன படிச்சது உங்க அப்பானா? எங்க அப்பா முன்னாடி பேசல வெங்காயமா வெட்டிருந்தான். மூதேவி பேரு அப்படி கிடையாதா? என்னுடைய தந்தையை படைத்தார் என்றால் சிருஷ்டிக்கும் தொழிலை செய்யக்கூடியவர், கருவிலே உயிர் குடிக்கக்கூடிய கடவுள் என்னுடைய தந்தை அஜன் என்று சொன்னார். பாதி வேலை உங்க அப்பந்து, பாதி வேலை அவங்க அப்பந்தா. அப்ப உங்க அம்மா இருக்கிறாங்களா? இருக்கிறாரே. அம்மா எங்க இருக்கிறாங்க? என்னுடைய தாய் அனைவரும் நாவிலையும் குடிக்கொண்டிருக்கிறார். என்னென்னை என் நாட்டுல இருக்கிறாங்க. இருக்கிறார். புள்ளியாட பாருங்கதான். ஏன் புள்ளியா கேட்கிறேன். ஏண்டா? ஏன் ஒரு 3 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டி கூடாது? என் நாக்கில் உட்காந்து வச்சுக்கிறேன். அப்படிதான் வீடு குடும்பம் பீரா தண்ணி இறங்க நான் உள்ள பீரா பீரா தண்ணி இறங்க நான் ஏண்டா? டேய், இவன் குடிப்பவரா? இவன் அது அம்மா அவன் நாட்டுல சரியா உட்காரல. அதனாலதான் என்ன பேசுறதே தெரியாது. பேச கலைகளும் 64 முதற்கடவுளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என் தாய். அதுல சிறவேற்பட்ட தாய் இல்லை என்றால் நீ பேசுவதே கிடையாதா? அம்மா தான் நான் பேசுறேன். பேசுகிறாய். அம்மா பேர் என்ன? கலைமாரி சரஸ்வதிரா? சொசூதியா? பூசி செடியா? உங்களுடைய தாய் இருக்கிறார். அவரை பார்க்க வேண்டும். உங்க பேர் என்ன? உங்க பேரு? நாரதர். எனக்கு தெரியும். முடி வெட்டுற கடையில தலைக்கு முட்டு கொடுக்குறது. முடி வெட்ட போய்க்கிறா, கடைக்கார தேர்த்திக்கிறா, பால் வைக்கிறா, முத்தி கட்டுக்கிறான். எனக்கு ஓணும். இது எனக்கு ஓணும். ஏண்டா காத்தி ஆகி பேசுற அடா மழை பெஞ்சா மாட்டு கொட்டாய்க்கு முட்டு கொடுக்கறதுக்கு முனிவர் கரத்துல இருப்பது யோகதண்டி. சரியா? உங்க பேர்லாம் வாயில விட இது பார்த்தா தெரிஞ்சு வர.
பாய் அது வேற ஒண்ணும் இல்ல. அவங்க அம்மா கலைவாணி பத்தி தப்பா பேசுற பாரு. பாக்குறது ஒண்ணுக்கு ரெண்டு எங்க போவானுங்க. இதோ போயிட்டாங்களா? உங்களுக்கு கூட தெரியாதுண்ணா. சுத்த நீங்க எங்கன்னா போட்டுக்கலாம். அங்கிருந்து வரும்போது சுத்த நீங்க தருவோம். நிறை தந்தை சுடும். நாக்கு வந்து போச்சா? யாருமே வெத்தலை போற சுண்ணாம்பு கொடுங்களாமா? எரிஞ்சு வெளியில டீசல் ஊத்துறேன். போலாம் ஐயா சாமி எதிர விட்டா எதிரி வேலையில டீசல் ஊத்துறீங்க. சோறியா போட்டு சூடாங்க சாப்பிட மாட்டேன். யார் நேரம் சாப்பிடுறா? ஐயா அச்சு விட்டு போல போச்சு காலி பண்ணிட்டா பாவியா? என்னடா நல்லா தெம்பா வந்தவன் என்னடா இப்படி 3 கால் பாசல போயிடா? இறஞ்சிட குத்திட்டு இருக்கிற பூர்ண மொத்த நாத்து அடிக்குது. உனக்கு குத்தனாதான் பாத்து வருமா? உள்ள போய் வாடியாச்சு பிளாஸ் அவரு சுத்த நேரம் வச்சுக்கிறாரு. சரிடா ஐயா சாமி எதிர விட்டா சூத்து முன்னு பாட்டியாத்துல விட்டான். பாட்டா பூர்ணு போய்கிட்டு இருக்கிறாங்க பூர்ண அதே சொன்னாங்க. தெரியாத புள்ளி விச்சவள போட்டீங்க. கட்டிலோ ஜால குடி வரா நாரதல புள்ள பிரம்மதா வந்து எதிராளியா இருந்தாலும் வீட்டை தேடி வந்து தங்கச்சிய ஓட்டு தேடி தண்ணி ஊத்தணும். ஆமா நாயிடா நான் நாய் ஓடி ஆடி உபசரணை செய்யணும். முதல்ல அவங்க தண்ணி தாங்க இருக்கோ இல்லையோ உக்காரத்துக்கு சிம்மாசனத்துக்கு கொஞ்சம் மரியாதை. இந்த சேரை மட்டும் தயவு செய்து ஐயாவுக்கு போட்டுறாரு. என்ன பண்ணாட்டா சுத்த மணி வாசனை தெரியல திச்சா. என்ன தெரிச்சா ஆத்தூர் கடுமுதா போன பி புண்ணாக்கு அத்தை கொடுக்க ஜமாடுறா டேய். சே சாமி நீ உட்கார் உட்கார். இப்படா சுத்தம் செய்து நான் உட்கார்றதுல உட்காரு. வட. டேய் தேவலக்கெல்லாம் உட்காரு சொல்லுவாங்க. கண்ணி மக்கிய நேரத்தில் 3 உலகத்தையும் 100 மார்க்கமா சுத்தி வர மகா முனிவர் அவர். கீழே மாட்டாரு. அவன் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை எல்லா ஆசையும் எடுத்து விடுவாரு. ஆகையினால அவர் பருவதற்கு மா பலா வாழை முக்கணி சார் இன்னொருத்தவங்க சொல்லாத உன் கரத்தாலே தயார் செய்து விரைவாக கொண்டு வா. உனக்குள் சிறந்த தேவா நாரதரி வருவே முனிக்கு சிறந்த தேவா ஜெகத்தின் உமை
திறந்த நீவா இன்றுமான் என்றும் சேமத்தோடு வாழ வேண்டும் மாதாவி. திட்டி போடலையா அது பொழுது தந்து வச்சுக்கிறேன். அது என்ன உள்ள வச்சாங்க அது திட்டினா வந்து எலும்பி வச்சுக்கிட்டு பேக்காண்டு வச்சுக்கோன்னா கைய மாத்திரம் சாமி என்னடா அது என்ற முக்கோண முக்கணி சார்ரா என்னவோ நினைத்தேன் உங்களுக்கும் என் மீது பாசம் இருக்கிறது இருக்காதா பின்ன சரி சரி சாப்பிடுறியா ஏண்டா உன் கரத்தால் கொடுப்பது நான் அதை பருகுவதா ஏண்டா நீ எந்த ஜாதியோ ஜாதி எந்த கோத்திரமோ எந்த குலமோ உன்னை யாருக்கெல்லாம் போய் எங்கெங்க பெற்றாலோ ஆட்டா யாருக்கு பார்த்தாலும் எங்க ஆட்டா ஐயோசி புளியாம யாருக்கு தெரியும் ஏண்டா உன் கரத்தால் கொடுப்பது நான் பருகுவதா வைடா கேளு அவ்வளவு சுத்தமா மெட்ராஸ் நார்கர் போல ரவுடி நார்கர் மாதிரி அவ்வளவு சுத்தமா அபச்சாரம் பிடிச்ச நரவல் பிடிச்ச முண்டா போட்டு நான் பருகுவதா என்ன பண்ண போறா தீட்டு பட்டு அவன் கையால கொடுத்து தீட்டு அவன் கையால கொடுத்து தீட்டு அதை நான் அருந்தலாமா இப்ப என்ன பண்ண போறா ஸ்லோகம் சொல்லி தீட்டை கழுத்து விடுவேன் மந்திரம் சொன்னா போயிடா போய்விடும் சரி போட்டு போட்டு நான் வண்டி எடுமா சேர்த்து போட ஏறுக்க சரி சரி சொல்லு சொல்லும் போது சுக்லாமிரதம் சசிவர்ணம் சசிவனம் அவன் ஏன்டா கூப்பிடுற சுக்லாமிரதம் சசிவர்ணம் சசிவனம் பிரசன்ன வஜனம் சாகி ஓம் ரீம் 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 சப்பை கண்டிருக்க மாட்டேங்க அட போயா தீட்டு போயிடுச்சு தீட்டு போயிடுறா தீட்டு போயிடுறோம் சாப்பிடு சாப்பிடு தீட்டு போயிடுறா அருமை அருமை என்ன சுவையடா என்ன சுவை இது தேனினும் மிஞ்சி அறுசுவை அருமையான சுவை அமிர்தத்தையும் மிஞ்சியது ஆனா எப்படி சொல்றது புரியவில்லை கிருஷ்யா ஏய் உன் கையால் தானே பேஞ்சா யாரும் விட மாட்டேன் என் கையா கண்ணா என்ன பண்றது தேனினும் மிஞ்சிய சுவை அமிர்தத்தை காட்டிலும் நீ வேற யாருடா கையால் தானா என் கையால் தான் பேசுறேன் விஷம் இருந்தா போடுறா நான் போய் சேர்ந்து சீக்கிரம் சரி விடு ஒண்ணும் கிடையாது சரி மீதம் இருக்கிறது இது நீ குடி மீதிக்கிட்டு நான் சாப்பிடணுமா கீழே வைங்க சாமி கீழே வைங்க ஓ கீழே வையா ஐயாவை பொறுத்தவரை தீட்டு படிக்கணும் மந்திரமா போற மந்திரம் என் கையில தீட்டு பட்டுச்சுன்னு மந்திரம் போடுறாங்க இப்ப நான் போடுறேன் போடு 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 நான் பெட்டிக்கிறேன்னா சுத்தி குடிங்க சரி பண்ணி சனியை போற மாதிரி இருக்குது பெருமாள் கத்துற மாதிரி இருக்குது உங்களுக்கு கீழ்படி சூப்பர் சூப்பர் சாங்கனிங் சாங்கனிங் மாங்கனிங் மாங்கனிங் பர் பரார் பட்டு தும்பு அண்ணா வெப்பம் எடு வெப்பனா மொத்த ஜெட்டியோட கொள்ள படம் அது எல்லாத்தான் போட்டிக்கிறோம் கூடு மச்சான் ரெண்டு இருந்தா கூடுடா எங்க பார்த்து வாங்கி வாங்க 100 ரூபாய் கொடுத்து எங்க நான் பச்சு பிடிச்சா நான் கத்தாது அப்படி இப்படி இப்படி
என்ன என்ன பார்த்து பழசார் குடும்பம் என்ன பார்த்து நான் கேட்டேன் நீ என்ன ஜாதியோ என்ன ஜாதியோன்னு கேட்டேன். ஆமாண்டா இப்போ உன் ஜாதி தூக்கு மாட்டீங்க தொங்குதா? வாங்க வாயெல்லாம் ஜாதி இரண்டொழிய வேற இல்லைன்னு பாரதியார் பிறந்த பூமி இது. நீங்க போய் ஜாதி உயர்ந்தவங்க பார்க்கலாமா? மனித பேர் ஏரியா ஜாதி உங்களால தான் வரதே போல அது கிடையாது. என்ன கிடையாது, எல்லாம் உங்களால் வருது ஜாதி படிச்சு கைப்படிச்சு 4 ஐடு வச்சு புனிதம் பண்ணி வச்சோம். பையா விடவே கூடாது. ஒரு அண்ணன் மரியாதை கொடுங்க. அண்ணன் தவிர அப்படிதான் நீ அப்படிதான் பாப்பா கலக்கிட்டு இருப்ப பாப்பா இது போட்டு பொறுமையா பொறுத்து பூமியா எவ்வளவு வருத்தமா யார் யார் தம்பி ஆனவன் நிலைக்குமா நம்ம போராட்டம் ஒற்றுமையாக இருப்பதற்கு பிடிக்கவில்லை. ஒற்றுமை பிரிப்பதற்கான அவன் டீ குடிப்பதா சொன்னா அந்த ஆபரேட்டர் சூடா ஏதோ சாப்பிட்றோம் உட்காந்து நம்ம ஓடி ஆடிட்டு வரோம் போறோம் வரோம் நம்ம தூக்கம் வராது உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து வரும். அந்த டீ சாப்பிட்டா என்ன நான் வீட்டுல வந்து போய் வேலைக்கு வரணும். அப்பயே சாப்பிடும் போது அப்பா சொல்லிட்டாங்க ட்ரம் நிறைய வச்சுக்கிறாங்க. 3 போனா நீ போய் சாப்பிடு. அவன் டீ குடிக்கிட்டு ஒவ்வொரு தொழில மாதிரியா நீ அந்த தொழிலே பீ சொன்ன மாதிரி நீ நெருப்பு தூக்கு போடுறேன்னா தம்பி பார்த்து இப்படி பேசுகிறாரு. இவனுக்கு என்ன இருக்குதா இல்லையா? ஆளை பார்த்தா இல்ல வீட்டை பார்த்தா ஏதோ பெரியவர் முகத்தை பார்த்து விடுகிறேன். அவர் மூஞ்ச பாரு சூட்டு பாரு இப்படி அதிவேகமாக புறப்படுது. எங்கே போகிறீர்கள்? ஒரு நல்ல விஷயத்து எங்க வெளியே புறப்பட்டாலும் எங்க போறீங்க கேட்கலாமா? உருப்படுமா? எதுல வந்தாலே போச்சு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். போய் வந்ததுக்கு அப்புறம் எங்க போறீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா போகும்போதே கேட்டாலும் சொல்ல முடியும். அதுக்காக தான் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டீங்க. ஆமா 6 வயதிலே சென்று நோக்கி கடுமையாக தவம் செய்தோம். பிரம்மாஸ்திரம் பிரம்மன் கொடுத்தார். அந்த பிரம்மாஸ்திரம் பறிக்க வேண்டுமென்றால் அண்ணன் தம்பி இருவரும் ஒன்றாக சேர்ந்து 7, 6, 12 வயது பிரம்ம நோக்கி தவம் செய்தால் இந்த 12 வயது பிரம்மாஸ்திரம் பறிக்கும் என்று உரைத்தார் அந்த பிரம்மதேவன். அருமை. அந்த பிரம்மதேவன் சொன்ன வார்த்தை உரைத்து எப்போது
நாங்கள் எங்க செல்வோம் தெரியுமா? எங்கே? இமாச்சலம் செல்வோம். ஓ, இமாச்சலம். ஆமா. இமாச்சலம் சென்று என்ன செய்ய போகிறீர்கள்? என்ன வரம் பெற போகிறீர்கள்? என்ன வரா? எந்த உலகம் அடங்கியது எதற்கோள்? பஞ்சம் என்று சொல்வார்கள் 5. பஞ்ச பூதங்கள் அடக்கியவன் யார்? உமா மகேஸ்வரன். உண்மை. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அக்கினி. எப்படி சொல்லப்படி பஞ்ச பூதங்கள் ஒன்றாக திகழ்ந்தது சிவன். அந்த சிவன் இல்லை என்றால் எதுவுமே இல்லையே. அவன் அசைந்தால் அசையும் உலகம். உலகம், அவன் என்றால் ஏது உலகம்? நீட்டால் நிற்கும் உலகம். ஆமாங்க, இன்றால் நிற்கும் அசைந்தால் அசையும். எப்படியாப்பட்டவர் சிவனான விஷயமாவது கலந்துகின்ற சூரியன் இருக்கின்ற சந்திரன் உலகத்தில் வீட்டிற்கு மரம் செடி கொடி மலைகள் அவருடைய இந்த உலகமே அவரின்றி ஏதையா அசைந்தால் அசையும் உலகமே. இந்த உலகமே எங்கள் கடக்கமாக வேண்டும் என்றால் நல்ல விஷயம். பஞ்ச பூதங்களால் எங்களுக்கு மரணமே நேரக்கூடாது என்ற வரம் தரப்போம். சபாஷ் சபாஷ் மாதாவியாவி பெற்ற வரத்தை பெறுவதற்கு என்னாலும் என் ஆசைகளும் உனக்கு உங்களுக்கும் அரக்கர்கள் தோன்றி இதுவரை யாருமே பெற முடியாத தவத்தை செய்து வாங்க முடியாத வரத்தை வாங்கிவிட்டார். பஞ்சம் வந்தார் 5 அடக்கமாகிவிட்டால் உலகமே அடக்கம் அன்னவருக்குள். உலகம் அடக்கமாகிவிட்டால் உலகம் தாங்குமா? தாங்காது. இந்த உலகம் சிறப்போடு இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட வரத்தை இவர்கள் பெறவே கூடாது. இவர்கள் பெறவே கூடாது என்றால் இப்போதே புறப்படுகிறேன். வைகுண்டம் சென்று என்னுடைய தாத்தாவை சந்தித்து சரியான விளக்கத்தை கேட்கிறேன். குருவாயூரப்பா திருவருள் தருவாயூரப்பா, குருவாயூரப்பா திருவருள் தருவாயூரப்பா.